ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் வாக்கு என்பது உன் வாழ்க்கையில நிச்சயமாக பலிக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? நான் சொல்றத முழுசா கேட்டு முடிச்ச நொடியே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன் கைகள்ல வந்து சேரும். இனிமே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் பத்தி நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ அவசியம் இல்லை. கஷ்டம் கஷ்டம் நீ புலம்பிக்கிட்டே இருக்கியே, அந்த கஷ்டங்கள் தான் உன் வாழ்க்கையில நீ அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிற யோசனைகளை கொடுக்கும். கஷ்டங்கள் மட்டும் இல்லைனா நீ என்ன செய்யணும், முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது யோசிக்கவே மாட்ட. எனக்கு தெரியும் தானே என் அன்பு பிள்ளையான உன்னை பத்தி. வாழ்க்கையில எல்லா விஷயமும் அது பாட்டுக்கு நடக்கும்ன்ற நினைச்சு இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக பெருசா எந்த முயற்சியும் செய்யாம உழைப்பையும் அதிகமாக்காம முன்னேறத பத்தி யோசனையே இல்லாம சாப்பாடு கிடைச்சது, தூங்க இடம் இருக்கு, இந்த வாழ்க்கையே நமக்கு போதும்னு ஒருபோதும் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. அடுத்தது என்ன என்னன்னு பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்து நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. ஒருபோதுமே இது நமக்கு போதும், இந்த வாழ்க்கையே போதுன்ற எண்ணம் உனக்குள்ள வந்துடக்கூடாது. கிடைச்ச விஷயங்களை நினைச்சு திருப்தி அடைஞ்சுக்கலாம். ஆனா வாழ்க்கையில இது போதும் அப்படின்ற எண்ணம் வந்துடாம மேலும் மேலும் முன்னேறணுன்ற அந்த உத்வேகத்தோட உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் என் செல்லமே. வாழ்க்கையில சில நாட்கள் சில பிரச்சனைகளை கடந்தே வர முடியாது. இது சரியாவே ஆகாதுன்னு நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ சரியாகிதானே சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்க. சந்தோஷம்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமே தவிர இப்பவும் கூட உன் வாழ்க்கையில வேற வேற பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரியும். கஷ்டங்களை கடந்து வந்துகிட்டு இருக்க. இனிமேலும் கடந்து வந்து விடுவா என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ மௌனமாக இருப்பதாலும் என் மீது பக்தியோடு உன் வேலைகளை செய்யறதாலையுமே உனக்கு பாதுகாப்பாக உன் அப்பன் கருப்பசாமி எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கேன். நீ எதை நினைச்சும் கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே. நான் உனக்கு இன்பத்தை கொடுத்தும் சோதிப்பேன், துன்பத்தை கொடுத்தும் சோதிப்பேன். அதாவது காசு பணம் வசதின்னு வந்துட்டா அந்த மாதிரி இன்பமான சமயங்கள்ல நீ அதிகமா ஆட்டம் போடுறியா, ஆணவத்தோட நடந்துக்கிறியான்னு சோதிப்பேன். அதே போல துன்பத்தை எப்படி கொடுத்து சோதிப்பேன்னா, உனக்கு கஷ்டத்தையோ தோல்வியவோ அல்லது கவலைகளையோ பிரச்சனையோ அல்லது உடல்நல கோளாறையோ கொடுத்து அந்த சமயத்துல உன் மனசுல நீ என்ன யோசிக்கிற, தவறான வழியில போய் எப்படியாவது நிம்மதியா வாழ்ந்துடணும்னு நினைக்கிறியா, அல்லது சரியான வழியில நேர்மையா வாழ்ந்துகிட்டே அப்பா கருப்பசாமி என்னை காப்பாத்துவார்னு என் மேல நம்பிக்கையோட இருக்கிறியான்னு தான் உன்னை இரு வழிகளிலும் நான் சோதிப்பேனேன் செல்லமே. எனக்கு என் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை காலம்தான். என்ன நடந்தாலும் நீ பொறுமையை மட்டும் இழந்து விட வேண்டாம். நீ ஓடி ஓடி உதவி செய்யற வரைக்கும் எல்லாரும் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா எப்போது யாருக்கும் உதவி செய்ய முடியாமல் உன்னுடைய வாழ்க்கையில சில கஷ்டமான சூழ்நிலைகள் வருதோ, எப்போது உன்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் அடுத்தவர்களை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறி போகுதோ, அப்போதே எல்லாரும் உன்னை மறந்துடுவாங்க. அடுத்தவங்களுக்கு வேலை செய்யற வரைக்கும் தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உன் வாழ்க்கையை பார்த்து நீ வாழ ஆரம்பிச்சிட்டினா அவங்க பாட்டுக்கு சுயநலமா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ உனக்காக செஞ்சதை விட அவங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கன்றதையும் மறந்து போயிடுவார்கள் செல்லமே. உனக்கு துணையாக எப்போதும் இந்த கருப்பசாமி நான் இருப்பேன்னு நம்பு. என்னை நீ மனசார ஒரு நொடி நினைச்சாலே மறு கணமே நான் உனக்கு காட்சி தர தயாராகத்தான் இருக்கிறேன். நீ எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பாக உனக்கு துணையாக நான் உன் பின்னாலேயே வருவேன். எந்த நேரமும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு என் அருள் முழுவதும் இருக்கிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகுது. இது எல்லாத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பையும் இப்போ நான் செய்ய போறேன். ஒரு தென்றல் காற்று தீண்டுவது போல பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். நீயும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா நிம்மதியா வாழ போற. உன் மனசுல இருக்க எல்லா குழப்பங்களுக்கும் முடிவு கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும், எல்லாமே சரியாகணும், எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் மன நிம்மதியோட சந்தோஷமா வாழணும்னு காத்திருந்தாய் தானே. இதோ அந்த நாள் இப்போது வந்து விட்டது என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து தருவதற்காக நானும் உன்னை தேடி வந்துட்டேன். எந்த விஷயம் உனக்கு மிக கஷ்டமாக தெரியுதோ அது நிச்சயமாக உனக்கு அனுபவத்தை கொடுக்கும். எந்த விஷயம் மிக சுலபமாக நடந்து முடிஞ்சிருதோ அது இப்போதைக்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நிரந்தரமாக உன் வாழ்க்கையில நிலைச்சு நிற்காது. அதனாலதான்
எப்போதும் கஷ்டப்பட்டாலும் அது நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோட இரு. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் அதன் மூலமாகத்தான் அடையப் போவாய் என்று நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன நடந்தாலும் என் அப்பா கருப்பசாமி என்னை காக்கும் கடவுளாக இருக்காருன்ற நம்பிக்கையோட தைரியமாக வாழப்பார் என் செல்லமே. 1000 எதிரிகள் உன்னை சுத்தி நின்னாலும் மனசால ஒரு முறை கருப்பசாமி துணை நீ நினைச்சிட்டாலே உனக்கு எதிராக எத்தனை எதிரிகள் வந்தாலும் அத்தனை பேரையும் தள்ளிவிட்டு தாண்டி வந்து நான் உன்னை காப்பாத்துவேன். நீ என் பிள்ளையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிற. அமைதியாக பொறுமையாக இரு. உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு எத்தனையோ பேர் எதையோ சொல்றாங்க செய்றாங்க. இருந்தாலும் நீ பொறுமையோடு காத்திருந்தாலே உன்னுடைய நல்ல குணம் உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷங்களை தரும். கவலைப்படாதே என் செல்லமே. உண்மையான பிள்ளையாக நீ இருக்கிறதால இந்த உலகத்தை நிச்சயமாக ஜெயிக்க தான் போற. ஒரு சிலர் உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்காம உன்கிட்ட சண்டை போடுறதையும் பிரச்சனை செய்யறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உன் பக்கம் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நிச்சயமாக நீதான் ஜெயிப்ப. உனக்கான பொறுமையோட இரு. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பாராத அற்புதமான பரிசு ஒன்றை பொக்கிசமாக நான் தருவேன் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கினாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் என் திருவடியை சரணாகதி அடைஞ்ச உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன்னை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த கருப்பசாமியின் விபூதியும் உன் கையோட நீ வச்சுக்கிட்ட அல்லது நெத்தியில வச்சுக்கிட்டினா உன் துன்பத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. நான் உன் கூடவே உன்னை சுத்திதான் இருக்கேன்றத உன் வாழ்க்கையில பல சமயங்களில் நீ உணர்ந்திருக்கிறாய் தானே. புது சக்தியோடு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கு நம்பிக்கையாக நம்பிக்கை துணையாக நான் இருக்கும்போது எதை பார்த்தும் பயப்படாம எதிர்ப்புகளையே சந்தித்தாலும் கூட அதை தைரியமாக சந்தித்து சவாலில் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோட வேலை செய். உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ சரியாக கையாள பழகி கொண்டாலே உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ எதிர்கொள்ள முடியாத சூழல்ல நான் உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன். எப்போதும் நீ தைரியமாக இருந்தால் மட்டும் போதும். நீ தளர்ந்து போவதை தடுக்கும் விதமாகத்தான் உன் முன்னால நான் அடிக்கடி வந்து போறேன். உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழ்ந்துராதா, அதிர்ஷ்டம் அடிக்காதான்னு நீ ஏங்கிக்கிட்டு இருக்கதெல்லாம் எனக்கு தெரியும். உன் ஏக்கத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நான் வந்துட்டேன். உன் நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்போது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உன்னால நிச்சயமாக மேலே வர முடியும். இதுல கால தாமதம்லாம் எதுவும் கிடையாது. உன் மனசு உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் போதெல்லாம் இந்த கருப்பசாமி என்னை மனசுல தைரியமாக துணையாக நினைச்சுக்கோ. நீ மனசு வச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னால மாத்த முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வரும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல முன்னேற்றத்தை நான் கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில நிச்சயமா நடக்கதான் போகுது. நீ ஆசையா என்னிடம் கேட்டதையும் எதிர்பார்த்து காத்திருப்பதையும் கூட உன் கைகளை நான் வந்து கொடுக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போற. இனி மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும்.